சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் காலையில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்னவாக பார்க்கப்படுகிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக அமைப்பு ரீதியாக கடலூர் வடக்கு, கடலூர் கிழக்கு என்ற 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மாலை கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். அதே போல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி ஆதரவாளராக செயல்பட்டு வந்த பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே வேலுமணி ஆதரவாளர்களாக கருதப்பட்டவர்கள் இதற்கு முந்தைய நாட்களில் நடந்த ஆலோசனை கூட்டங்களை புறக்கணித்த நிலையில இந்த தினம் மோகன் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது.